வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் வலையொலிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருவேங்கடம் சந்தைங்க. இங்கே வெள்ளாடுகள் அதிகமாக வரும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி டு 9 மணி வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், இந்த ஆடுகள்லாம் நல்ல ஆடுங்க. நல்லா பாருங்கள், தரமான ஆடுகள் தான். இதெல்லாம் 13 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 11 ரூபா 10 ரூபா கரையத்துக்கு கேட்கலாங்க ஒவ்வொரு ஆடுகளையும். ஆமாங்க, நல்ல ஆடுங்க. பார்த்தீங்கன்னா கறிக்கு நல்ல ஒரு இருக்கும். வளர்ப்புக்கும் எழுத்து வளர்க்கலாம், தீவலைக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த ஆடெல்லாம் 18 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 15 அந்த தரத்தில் கேட்டாலே உங்களுக்கு கட்டுமான ரேட்டாக இருக்கும். அவங்க கொடுத்தாங்கன்னா 15,500 வரைக்கும் கேட்கலாங்க. நல்ல வளர்த்தியான ஆடு தாங்க. கோயில்களுக்கு அதிகமாக விரும்புவாங்கங்க. பாருங்கள், இதெல்லாம் மரி இருக்குங்க. ஜோடி கிடாயி மரி இதெல்லாம் சேர்ந்து நிற்கிங்க. ஜோடி 12, அதுக்கப்புறம் 14 அந்த தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய ஆடுகள்லாம் 18 வரைக்கும் 19 சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் ஆடு கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. நீல வளமான ஆடுகள் தான். எடுத்து வளர்த்தா இந்த குட்டிகள்லாம் நல்லா இருக்குங்க. சூப்பர் ஆடுங்க. பாருங்கள், இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் எல்லாமே கலந்து கிடக்குங்க. ஆமாம், கிடாயும் கிடக்கு, புருவையும் கிடக்கு. 8 ரூபா 10 ரூபா 7 ரூபா அந்த கிரயத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கலந்து கிடக்கிறதுனால நம்ம பார்த்து அனுசரித்து தாங்க கேட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஜோடி ஒரு குட்டி ஒன்று 12 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆனால் நம்ம 10 ரூபா கிரயத்துக்கு கேட்டு பார்க்கலாம். அங்கே கறி இருக்குங்க. 14 கிலோ 13 ரூபா இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புருவ குட்டி தாங்க. இதெல்லாம் ஜோடி 14 ரூபா சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா கிடா குட்டி தாங்க. கிடா குட்டி இருக்குது, புருவ குட்டியும் இருக்குது. ஆமாம், குட்டியெல்லாம் பாருங்கள், நல்ல தெளிவான குட்டிங்க. இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று 8 ரூபா சொன்னார். ஆனால் நம்ம 6,500 7 வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். ஆனால் குட்டி எடுத்து வளர்த்தா நல்லா தரமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல பருங்குட்டி தாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ஜோடி 12 ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் 10,500 வரைக்கும் நம்ம கேட்டால் கொடுத்துருவாருங்க. கொஞ்சம் நல்ல இவர் எப்போவுமே பாம்பு கோயில் சந்தைக்கு நல்ல நல்ல குட்டியில் கொண்டு வருவார். போன வாரம் கருங்குட்டியில் கொண்டு வந்தார். அந்த வியாபாரி தாங்க இவர். இதெல்லாம் பாருங்கள், இதில் புருவ குட்டியும் இருக்குது, கிடா குட்டியும் இருக்குதுங்க. இதெல்லாம் ஆடு கொஞ்சம் பாருங்கள், பெரு ஆடு. இதெல்லாம் 12 ரூபா 14 ரூபா அந்த தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சின்ன குட்டியெல்லாம் 6 ரூபா 7 ரூபா தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் கறிக்கு ஒட்டு 15 கிலோ 12 கிலோ அந்த தரத்தில் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடா குட்டி தாங்க, 2 கிடா குட்டி. இது ஜோடி 16 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து கேட்டிங்கன்னா ஒரு 12 ரூபா 13 ரூபா தரத்துக்கு கேட்டுடலாங்க. ஆமாம், அந்த தரத்துக்கு உங்களுக்கு வளர்ப்பு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கருங்கடாய்ங்க. பாருங்கள், கருங்கடாயெல்லாம் எப்போவுமே மவுஸ் அதிகம் தாங்க. சந்தைக்கு கருங்கடாய் ரேட்டு எப்போவுமே தனி ரேட்டுங்க. கிலோ 1000 ரூபா கணக்கு தாங்க எப்போவுமே போகும். இதெல்லாம் 15 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம 14 வரைக்கும் கேட்டு பார்க்கலாங்க. இதெல்லாம் ஜோடி 14 சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்ம ஒரு 11 10 அந்த தரத்தில் கேட்டு பார்க்கலாம். கிடச்சா நல்ல ரேட்டு தாங்க. ஆமாம், கொஞ்சம் குட்டி நீளவளமும் இருக்குது, கொஞ்சம் கட்டத்தரமும் இருக்குதுங்க. பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஆடு கிடக்கு. அந்த கடாயெல்லாம் 8 ரூபா சொன்னாங்கங்க. நம்ம 7க்கு கேட்டு பார்க்கலாங்க. நல்ல குட்டி தாங்க.